வணக்கம் நண்பர்களே. இன்று தமிழ்நாடு அரசால் வெளியிடப்பட்டுள்ள வெள்ளை அறிக்கை பற்றி விரிவாக பார்க்கலாம். முதலில் வெள்ளை அறிக்கை என்றால் என்ன? ஒரு மாநிலத்தின் வருவாய், செலவுகள், கடன் நிலை மற்றும் பொருளாதார சூழ்நிலையை மக்களுக்கு விளக்கும் அதிகாரப்பூர்வ ஆவணம்தான் வெள்ளை அறிக்கை. இந்த அறிக்கையின்படி தமிழ்நாட்டின் மொத்த நிதிச்சுமை தற்போது 13.18 லட்சம் கோடி ரூபாயாக உள்ளது. இதில் அரசின் நேரடி கடன் மட்டும் சுமார் 10 லட்சம் கோடி ரூபாய். மீதமுள்ளவை மின்சார வாரியம், அரசு போக்குவரத்து கழகங்கள் மற்றும் பிற பொதுத்துறை நிறுவனங்களின் கடன்களாகும். கடந்த 5 ஆண்டுகளில் மாநில கடன் கிட்டத்தட்ட 2 மடங்காக உயர்ந்துள்ளதாக அறிக்கை கூறுகிறது. இதனால் அரசின் வருவாயில் ஒரு பெரிய பகுதி பழைய கடன்களுக்கான வட்டியை செலுத்துவதற்கே பயன்படுத்தப்படுகிறது. அரசு பெறும் ஒவ்வொரு 100 ரூபாய் வருவாயிலும் சுமார் 23 ரூபாய் வட்டி செலவுக்கே செல்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மாநிலத்தின் வருவாயை விட செலவுகள் அதிகமாக இருப்பதால் வருவாய் பற்றாக்குறையும் அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் கடன் மட்டும் 2.47 லட்சம் கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக அறிக்கை கூறுகிறது. இதுவும் மாநில நிதிநிலைக்கு ஒரு பெரிய சவாலாக பார்க்கப்படுகிறது. மேலும் மாநிலத்தின் மொத்த கடனை மக்கள் தொகையால் வகுத்தால் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சராசரியாக 1.28 லட்சம் ரூபாய் கடன் சுமை இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது. தற்போதைய அரசு முந்தைய ஆட்சியின் நிதி நிர்வாகம் காரணமாக இந்த நிலை ஏற்பட்டதாக கூறுகிறது. ஆனால் எதிர்க்கட்சிகள் இந்த குற்றச்சாட்டை மறுத்து அறிக்கையில் கூறப்பட்டுள்ள தகவல்கள் முழுமையாக சரியானவை அல்ல என்று தெரிவித்து வருகின்றன. எளிமையாக சொன்னால், ஒரு குடும்பத்தின் வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக இருந்தால் அவர்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அந்த கடன் தொடர்ந்து அதிகரித்தால் வட்டி சுமையும் கூடும். அதே போன்ற நிலைதான் தற்போது தமிழகத்தின் நிதிநிலை குறித்து இந்த வெள்ளை அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. இந்த வெள்ளை அறிக்கை குறித்து உங்கள் கருத்து என்ன என்பதை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இதுபோன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.